ஹாய் ஹலோ தமிழ் உறவுகளே, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை எப்படியாவது இந்த மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கை குலைத்து விட வேண்டும் என்று திமுக புதிய பேச்சாளர்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றது. ஃபேஸ்புக்கு பார்த்தா, ட்விட்டர் பார்த்தா, எதில் பார்த்தாலும் விஜய் 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 ஒற்ற மனுஷன் உங்களை எல்லாரையும் பைத்தியமாகிட்டார் பத்தியா. அதான்டா விஜய். விஜய் மேலே உங்களுக்கு என்னடா குறை சொல்ல முடியும்? விமானத்தில், தனி விமானத்தில் போகிறாரு. அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் சம்பாரிச்சிருக்காரு, உழைச்சிருக்காரு, தனி விமானத்தில் போகிறாரு. உங்களுக்கு என்னடா? மக்கள் காசை கொள்ளடிச்சிட்டு போலேடா. மக்கள் காசை கொள்ளடிச்சிட்டு போனால் திட்டுங்கடா விஜயை பற்றி, தப்பு இல்லைடா. அவர் சொந்த காசடா. புதுசாக வர்றானுங்க. சமூக வலைத்தளத்தில் விஜயோட தரத்தை குறித்து விட வேண்டும். டேய், மக்கள் முடிவு பண்ணிட்டான். ஆண்டவன் வரம் கொடுத்துட்டான். 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியை பிடிக்க போகுது. இது அனைத்து மக்களும் ஒரு புதிய தலைமையை எதிர்பார்க்குறாங்க. சரியா? லியோனி டிவிக்கே உன் காதில் டிவிக்கே அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்னடா பண்ணுறது? எங்கள் கட்சி டிவிக்கே, தமிழக வெற்றி கழகம். 2026க்கு பிறகு டிவிக்கே தான் போராடலாம் தமிழக வெற்றி கழகம். ஏன்டா போகணும்? ஏன்டா? என் தலைவன் 30 வருஷமாக கடினமாக உழைத்து பல ரூபாயை நேர்மையாக சம்பாரிச்சு வச்சுருக்கான்டா என் தலைவன் விஜய் நினச்சா எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு போகலான்டா. விஜய்க்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2026 விஜய் ஆட்சி வருது. அவரை தோக்கடிக்கணும்னு நீங்கள்லாம் கங்கணம் கட்டி பண்ணினாலும் மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்கள் கண்டிப்பாக விஜயை ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல கொண்டாந்து வைக்க போகிறாங்க 2026. சரியா? இலக்கருக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லைடா. அவர் ராஜா போல் இன்னும் வாழலாம். அவர் நினச்சா என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனால் தன்னை உயர்த்திய இந்த தமிழ் மக்கள் 60 ஆண்டுகாலமாக இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு செய்யும் இந்த சட்டவிரோத நடவடிக்கையும் ஊழலையும் தட்டி கேட்பதற்காக வெகுண்டெழுந்து வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். கண்டிப்பாக விஜய் நல்லாட்சியை தருவார். இந்த தமிழக மக்கள் அனைவரும் அவரை தன் வீட்டு பிள்ளையாக கொண்டாடுவார்கள். 2026 நாங்கள் டீ விற்கிறோமா, லியோனி உன்னை 2026 ஆந்திராவுக்கு விற்கிறோமாங்கிறத பொறுத்திருந்துப்பா. லியோனி போன்றவர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் இன்டர்நெட்டை திறந்தா விஜயை பற்றி பேசாத நேரமே இல்லை. எவனைப்பாரு விஜயை பற்றி நீங்கள் என்னடா தப்பு சொல்ல முடியும்? நன்றி, வணக்கம்.